20 சென்ட் 30 சென்ட் 40 சென்ட் 50 சென்ட் எங்க முன்னோர்கள் வந்து எங்களை அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊரை காப்பாற்றி வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் என்எல்சியால வாழ்ந்தவங்க யாருமே எங்க ஊர்ல கிடையாது. எங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் கூட கிடையாது. ஒரு அகதிகளா போயிடுவாங்க. எங்க போவாங்க என்ன அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைலாம் எதுவுமே பண்ண முடியாது. ரிட்டையர்ட் ஆகி வெளியே வரவங்க பெரிய பெரிய காங்கிரஸ் கட்சியில் வாழ்ந்துட்டு வி தமிழன் அன்பு வணக்கங்கள். போராட்டம் தொடர்பான ஒரு செய்தி. நெய்வேலி என்எல்சி நிறுவனம் தொடர்பாக ஒரு போராட்டம். வானாதி ராயபுரம் ஊராட்சி தென்குத்தூர் பொதுமக்கள் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த ஊரிலிருந்து பாலசுப்ரமணியம் மற்றும் வெங்கடேஷ் 2 பேரும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி பெருங்குடிகள். அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளை நம்ம வி தமிழோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தொடர்பான போராட்டம் ஒருங்கிணைப்புல அவங்க இருக்கிறதா நமக்கு செய்திகள் இருக்கு. அதை பற்றி என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கலாம். பாலசுப்ரமணியம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த போராட்டம் எதற்கானது? தனிப்பட்ட ரீதியாக என்எல்சியால் நீங்கள் பயன்பட்டது என்ன, இழந்தது என்ன? என்எல்சியால வந்து நாங்க எங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம். நாங்க இயல்பா வாழ முடியல. இவங்க காலகாலமா நிலம் எடுக்கின்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டே வராங்க. விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதரசம் அந்த மாதிரி நிறைய வெடி மருந்தால் ஏற்பட்ட குடிநீர், நிறைய பேருக்கு கேன்சரு, கிட்னி ஃபெயிலரு, இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடையாது. இதெல்லாம் கடந்து நாங்க இந்த இடத்துல இந்த ஊரை விட்டு நாங்க வேற ஊருக்கு போய்லாம் வாழ்றதுக்கான எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா நிலம் வந்து இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 80% பேருக்கு 20 சென்ட் 30 சென்ட் 40 சென்ட் 50 சென்ட் அவ்வளவுதான் நிலமே இருக்கு. பெரும் விவசாயம் யாரும் கிடையாது. இதுல வந்து நாங்க பால் மாடு வச்சுக்கிட்டு இந்த வெள்ளரி பிஞ்சு கீரை இந்த மாதிரி எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு கூலி வேலை, கொத்தனார் வேலை, டெய்லர் வேலை இதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க முன்னோர்கள் வந்து எங்களை இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊரை காப்பாத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில இளைஞர்கள் படிச்சுட்டு வெளிநாடு போறாங்க வராங்க, நல்லா செல்வ செழிப்பா இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எங்க கிராமத்தை எடுத்தாங்கன்னா, உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி பக்கத்து கிராமத்தை எடுத்த போது எங்க கிராமத்து பக்கம் வந்தாங்க. இப்ப எங்க கிராமத்தை எடுத்தாங்கன்னா பக்கத்துல நகரம் வடலூர், அந்தாண்ட நெய்வேலி, இந்திரா நகர். எங்க ஊர் எல்லையிலே பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் 5 லட்சம் ரூபாய் விக்குது. ஆனா இவங்க 25,000 தான் கொடுப்பாங்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு. அதுல வந்து அவங்க ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய இந்த என்எல்சிக்கு ஏஜென்ட் நிலம் எடுத்து கொடுக்குறவங்க வச்சுக்கிட்டு 5 லட்சம் போகும்போது 25,000 ஏன் கொடுப்பாங்க அவங்க? அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு R&R பாலிசின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த R&R பாலிசி என்ன சொல்லுதோ அதுதான் கொடுப்போம். கேட்டா இது வந்து மேலிடத்து உத்தரவு, கலெக்டர் உத்தரவு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க. இங்க வந்து இது வரைக்கும் என்எல்சியால வாழ்ந்தவங்க யாருமே எங்க ஊர்ல கிடையாது. உதாரணத்துக்கு இவர் எங்க பக்கத்து வீட்டுக்காரரு. இவங்க வீடு தான் 2005ல இடிச்சாங்க. 30 சென்ட் மணக்கட்டு, 2 கூரை வீடு, ஒரு மெத்த வீடு இடிச்சாங்க. அவங்களுக்கான நஷ்டடி இது வரைக்கும் முழுமையா கொடுக்கல. தென்குத்து தான். இப்ப போராட்டம் நடக்கிற இடமே அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துல தான் போராட்டம் நடத்துறோம். இப்ப இவங்க எல்லா வகையிலும் அவங்க வந்து பேசி பார்த்துட்டாங்க, கேட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கான நஷ்டீடு இன்னும் கொடுக்காமலே வச்சிருக்காங்க. இப்ப நம்ம போய் அவங்க ஏதாவது வேலை செய்யும் போது தடுத்தோம்னா கூப்பிட்டு போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க. இவங்க அதிகப்படியா காவல்துறை வச்சு மிரட்டி மிரட்டி தான் சார் ஊரையே எடுக்கிறாங்க. இது எத்தனை வருடத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த பாதிப்பு? இந்த வீடு இடிஞ்சு விழுந்தது எத்தனை வருடத்துக்கு சொல்லுங்க. இது வந்து 2007ல சார். அது ஒன்னே விரிவாக்கத்திற்காக எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து 17 வருஷம் ஆயிடுச்சு சார். எங்களுக்கு வந்து இன்னும் 2வது நஷ்டீடு தரல. வீடு வந்து ஒரு 15,000 மெத்த வீடுக்கு வெறும் 3,80,000 தான் சார் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நாங்க இதுக்காக வந்து லேண்ட் ஆபீஸ் எல்லா ஆபீஸும் அலைஞ்சோம். எங்களை ஏமாத்துறதோட நோக்கத்துல எங்களுக்கு நஷ்டீடு எதுவும் தரல, மாற்று இடம் தரல, வேலை வாய்ப்பும் சரியான வேலை வாய்ப்பும் தரல சார். இப்ப நீங்க இது நடந்தது வந்து தமிழக அதிகாரிகள் வந்து இதுக்கு எதுவும் உங்களுக்கு உதவலையா? நீங்க கோர்ட்டை நாடலையா, காவல்துறையை நாடலையா? இப்படி அவங்க ஏமாற்றுறது தொடர்பாக இந்த அதிகாரம் வந்து எங்கேயுமே உங்களுக்கு பயன்படலையான்னு கேட்கிறேன். இல்ல சார், நாங்க வந்து இது சம்பந்தமா லேண்ட் ஆபீஸ் வந்து டிஆர்ஓ பார்த்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம் நிறைய முறை. கலெக்டரும் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் சார். இது எங்களுக்கு தீர்வு ஆகலை. இன்னும் ஒரு 17 வருஷமாவும் இன்னும் தீர்வு கிடைக்கல.
இப்ப இந்த வீடு இடிஞ்சு விழுந்ததுல உங்களுக்கு தனிப்பட்ட பாதிப்பு, பொருளாதார பாதிப்பை தாண்டி உயிர் பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சா? இந்த பொருளாதார பாதிப்பை தாண்டி வேற ஏதாவது பாதிப்புகள் இருந்தா? நீங்க இருந்த வீடு சார் இடிஞ்சிட்டு அதான் சார் அந்த வீடுல எங்க வீடு இல்லாம இப்ப நாங்க வந்து மாற்று வீடு கூட இல்லாம இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கிற சூழ்நிலை உருவாகிட்டாங்க சார். இப்ப இது 2007 இது நடந்ததுன்னா, அப்ப அதை கைவிட்டுட்டு வெளியேறிட்டு மீண்டும் வந்து தென்குத்து கிராமத்துக்கு மீண்டும் வராங்கன்னு எடுத்துக்கணுமா நானு? அதை எப்படி நான் ஆமா சார், புரிஞ்சுக்கிறது? திரும்ப வந்து தென்குத்து கிராமத்துல அருகில வந்து இப்ப எங்க அண்ணா எல்லாமே இருக்கிறாங்க வீடு, அந்த வீடும் திரும்ப வந்து எடுக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க சார். நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்க கிராமத்துடைய போராட்டம் வந்து என்ன கோரிக்கையை வச்சு முன் வச்சு இதை நகர்த்துறீங்க? நீங்க ஊர் மக்கள் எல்லாரும், விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்து முன் வைக்கிறீங்க? அதான் சார் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்எல்சிக்கு இடம் கொடுக்க விருப்பம் கிடையாது. என்எல்சியில ஏமாந்தவங்க அதிகம், வாழ்க்கையை தொலைச்சவங்க அதிகம். அவங்க கொடுக்குற R&R பாலிசின்றது ஏக்கருக்கு 25 லட்சம். எங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த காசை கொண்டுட்டு போய் நாங்க எங்கேயுமே இடம் வாங்க முடியாது, மறுவாழ்வு அமைச்சிக்க முடியாது. கிட்டத்தட்ட 80% மக்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். ஒரு அகதிகளா போயிடுவாங்க, எங்க போவாங்க, என்ன ஆவாங்கன்னு தெரியாது. எங்க ஊரை விட்டு நாங்க போனோம்னா நாங்க எல்லாருமே வாழ்க்கை தொலைச்சிருவோங்க. வேற வழியே கிடையாது. ஏன்னா பக்கத்துல கிராமம் இருந்ததுன்னா அந்த காலத்துல பாதுகாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைலாம் எதுவுமே பண்ண முடியாது. எங்களை சுத்தி வரும் நகரம் தான். 5 சென்ட், அது 5 லட்சம், 10 லட்சம், 8 லட்சம் தான் போகுது. இது என்எல்சில இருந்து சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகி வெளியில வரவங்க வாங்கி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க விவசாய குடி, எங்களுக்கு இவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சு நாங்க போய் வாழ முடியாது. அதனால எங்களை விட்டுட்டா நாங்க இப்படியே வாழ்ந்துரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார், எங்க ஊர் வடலூர் நகராட்சி எல்லையில இருக்கு. வடலூர் நகராட்சி எல்லையில இருக்கு. வடலூர் நகராட்சியில சேர்த்தாங்க. சேர்த்து திரும்ப வந்து அவங்க என்எல்சி லெட்டர் கொடுத்து எங்க ஊரை நீக்கிட்டாங்க. இல்லைன்னா எங்க ஊர் ம், நகராட்சியில வந்திருக்கும். இப்ப எங்க ஊரை ம். விட்டா மட்டும்தான் சார் நாங்க வாழ முடியும். எங்க ஊரை எடுத்துட்டா 80% மக்கள் வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஆனா என்ன ஆவாங்க, எப்படி போவாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா யாருக்கும் தெரியாது. என்எல்சி ப்ராப்பரா பாத்தீங்கன்னா, நிலம் எடுக்கும்போது ஒரு அதிகாரி வருவாங்க, திரும்ப எங்களுக்கு பணம் கொடுக்கும்போது வேற அதிகாரி வந்துருவாங்க. இந்த குளறுபடிலாம் கடந்து நாங்கலாம் போய்லாம் வெளிய வந்து வாழவே முடியாது. எங்களை கொன்னுருவாங்க சார். எங்களை இப்படியே விட்டுட்டாங்கன்னா, நாங்க எங்க கிராமத்துல நல்லா வாழ்ந்துட்டு, எங்களுக்கு பிறகு வர பிள்ளைங்களும் நல்லா அந்த மண்ணுல வாழ்வாங்க. இதுதான் எங்களுக்கு தேவை தவிர, எங்களுக்கு என்எல்சில வேலையும் வேணாம், அவங்க பணமும் வேணாம். எங்கள விட்டுட்டா நாங்க நல்ல முறையில வாழ்ந்துருவோம். அத மீறி ஏதாவது ஒண்ணு எடுக்குறாங்கன்னு சொன்னா, எங்க வாழ்க்கையே கேள்விக்குறி தான் சார். அதான் வேற வழியே கிடையாது. உங்க போராட்டம் வந்து வெற்றி அடையணும், என்எல்சியும் அவங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு, மாற்றிக்கணும். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி.